மனைவி இருக்கிறாங்க, சரியா? தாய் இருக்கிறாங்க, இவர் இருக்கிறார். இப்போ மனைவியை பற்றி தாய் கிட்ட டைரக்டா பேசுறாரு. எப்படி பேசுறாரு? சரியில்லை, இவ அது இல்லை, இவ இது இல்லை, அப்படி பேசுறாரு. இப்படி பேச கூடுமா? தாய குளிர்விப்பதுக்காக இது சொல்றாரு. இவருடைய கான்செப்ட் என்ன? அம்மா நான் உங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், நான் தாய்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். அதுக்கு அவர் என்ன எப்படி யூஸ் பண்றாருன்னா, அந்த மனைவியே ஒரு 2 திட்டுறாரு தாய்க்கு முன்னாடி. அப்ப தாய் நினைப்பாங்களா, ஓகே இன்னும் நம்ம பையனா தான் இருக்காங்க, பொண்டாடி பின்னாடி போகல, பையனா தான் இருக்காங்க. இப்படி செய்யலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவியை பொதுவான இடங்கள்ல மக்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மனைவியை விமர்சிக்காதீர்கள். இது தடை இஸ்லாத்துல. மனைவி வெளியில இருக்கிறாங்கன்னு சொன்னா 4 பேர் இருக்கிற இடத்துல உங்க மனைவியை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. உங்க மனைவியை திட்டாதீங்கன்னு சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் பர்சனலா வச்சுக்கணும், ஒரு ரூம்குள்ள அது இருக்கணும். சண்டை வரதான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சண்டை வந்திருக்குது. ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள வரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கே வந்துச்சு, நமக்கு வரதான் செய்யும். ஆனால் அந்த மனைவியை நாம பொதுவான இடங்கள்ல இருக்கும் பொழுது, தாய்க்கு முன்னாடி இருக்கும்போது, தந்தைக்கு முன்னாடி இருக்கும்போது திட்டி அவங்கள அவமானப்படுத்துறது அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயும் அங்கீகரிக்கல. அது மிகப்பெரிய தப்பு.